இளைய தலைமுறையிடம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதா, இல்லையெனில் அதன் காரணம் என்ன என்பது குறித்து சங்கரன்கோவில் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். இந்த மக்கள் பார்வை பகுதியோடு இந்த செய்தி அறிக்கையும் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் News7 தமிழோடு. இந்த காலத்து இளைஞர்கிட்ட அரசியல் விழிப்புணர்வு என்பது போதுமான அளவு கிடையாது. பெரும்பாலான இளைஞர்கள் வேலை நேரம் போக, படிக்கிற நேரம் போக பெரும்பாலும் செல்லுல தான் மூழ்கி கிடக்குறாங்க. இது நல்ல ஒரு பழக்கம் கிடையாது. நாட்டில் ஒரு நல்ல அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கணும், நமக்கு வேண்டிய சலுகைகளை நம்ம அடையணும், ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நல்ல தலைவர்களை நம்ம உருவாக்கணும். அப்படின்னா இந்த காலத்து இளைஞர்கள் அரசியலை நோக்கி நீங்க வரணும் கண்டிப்பா. இப்ப இருக்கிற இளைஞர்கள்கிட்ட இப்ப வந்திருக்குன்னு தான் நான் நினைப்பேன் சார். ஏன்னா இதற்கு முன்னாடி இருக்கிற அரசியல் கட்சிகள் வேற, இப்ப டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி உள்ள வந்ததுனால இப்ப இளைஞர்கள்னு பார்க்காம சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் டிவிகேனே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் இருக்குன்னு தான் நினைப்பேன். கண்டிப்பா நிறைய பேருக்கு இப்போ இதுக்கு விழிப்புணர்வு இருக்கத்தான் செய்யுது, அரசியல் பத்தின எல்லாமே. ஏன்னா இதுக்கு முந்தி நிறைய பேர் இப்போ காசு கொடுத்தா தான் ஓட் போடுவேன் அப்படின்னு இருந்தாங்க. ஆனா இப்போ இளைஞர்கள் அப்படி கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு வேலை தேவைப்படுது, கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது தேவைப்படுது. அப்படின்னா ஒரு நல்ல தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்தா தான் அந்த இடத்துல நம்மளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளோட வாக்கு பயனுள்ளதா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே இப்போ அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அரசியலை பத்தி கண்டிப்பா யோசிச்சு எல்லாத்தையுமே அரசியல் விழிப்புணர்வு. இப்போ இருக்க இளைஞர்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்வு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இளைஞரும் ஜாதி, மதம், இனம், மொழி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து தான் வாக்களிக்கிறாங்க. ஸோ யார் வந்தால், யார் ஆட்சி பொறுப்பில் வந்தால் வேலைவாய்ப்பு, இயற்கை வளங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்கிறத சிந்திச்சு கண்டிப்பாக வாக்களிக்கணும். ஆனால் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சமூகமும் சரி, பிடிச்ச மதமும் சரி, பிடிச்ச நபர்களும் சரி வச்சுருக்காங்க. எல்லா சமூகத்துக்கே நல்லா இருக்கிற மாதிரி யாரும் அந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும். அதனால் மீண்டும் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்மளும் நமது சமூகமும் இயற்கை வளங்களும் எல்லாமே நல்லா இருக்கணும். அடுத்த தலைமுறைக்கும் நம்ம எல்லாத்தையும் கடத்தி செல்லுங்கிற நோக்கில் யார் அரசியல் தத்துவத்தை முன்னெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களித்து அந்த நாடும் நம்மளும் முன்னேற்கிற மாதிரி விழிப்புணர்வு ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்று என்னுடைய கருத்து. கண்டிப்பா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நம்ம பெற்றோர்கள் அவங்க காலத்துல எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு போதிய விழிப்புணர்வு கிடையாது. ஆனா இப்போ உள்ள ஜென்ரேஷன் கிட்ட கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அவங்க கையில டெக்னாலஜி அப்படிங்கிற சோசியல் மீடியா இருக்கு. அவங்க டெய்லியும் அதுலேயே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க. ஃபோன் மூலியமாவும் சரி, வெளியில நாட்டு நடப்பையும் அவங்க பாத்துக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு யார் வந்தா நல்லது கெட்டதுன்னு அவங்க அனலைஸ் பண்ணி தான் இப்போ ஓட்டு போட்டாங்க. இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு அரசியல் பத்தி என்னன்னே தெரியாம இருந்துச்சு. இப்போ ஒரு சிலவங்க கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் அரசியல்னா என்னன்னு தேடி கத்துக்குறாங்க. ஏன் நானே இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. ஆனா நானே இப்போ அரசியல்னா என்னன்னு கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டு வரேன். அதுக்கு நான் டிவிகேக்கு சொல்லுவேன். ஏன்னா அவங்க நான் விஜய் பிடிக்குங்கிறதுக்காண்டி இல்லை, அவங்க வந்ததுக்கு அப்புறம் 2-3 அரசியல் விஷயங்கள் எனக்கும் தெரியுது. இருந்த கட்சிகள் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதனால அரசியல் புணர்வு இருக்குன்னு நான் சொல்லுவேன். இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் முன்னோர்கள் சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்க. நாங்கள் அப்படி இல்லை. இப்போ எப்படி சொல்லணும்னா, சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோ போடுறாங்க, நிறைய அரசியல் கட்சிகள் போடுறாங்க. அதுலேருந்து யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு எல்லாமே தெரியுது. நல்லது பண்ணுற கட்சியை பார்த்து நாங்கள் ஓட்டு போடுறோம். நாங்கள் மாறிட்டோம். இப்போ வரக்கூடிய இளைஞர்களும் மாறிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொருத்தங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அரசியல் விழிப்புணர்வு இல்லைன்னு தான் சொல்லுவேன். எதனால் அப்படின்னா, ஒரு அரசியல்வாதி நலத்திட்டங்களை செய்வாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து வாக்களிக்காமல் அவர் நம்மளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து வாக்களிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, பொதுவான அரசியல் இளைஞர்களுக்கு எதுவுமே தெரியறதில்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ உள்ள இளைஞர்களிடம் அரசியல் விழிப்புணர்வு இல்லைன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பேச்சு கொள்கைகளை மட்டுமே நம்பி அவங்க அரசியல் நம்பிட்டு இருக்காங்க. அது பேச்சு மற்றும் கொள்கைகளை மட்டும் நம்பி இல்லை, அது செயல்முறையின் நம்பித்தான் இருக்கு. எந்த தலைவர்கள் எதன் அடிப்படையில் செயல்படுறாங்கிறத யோசிக்காம இவங்க அரசியல் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால இப்போ உள்ள இளைஞர்களிடம் அரசியல் விழிப்புணர்வு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ உள்ளதுல நான் சொல்லணும்னா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா, இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி ஜென்ரேஷன்ல இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ டிவிகே வந்திருக்கு. டிவிகே வந்ததுல இருந்து எல்லாருக்குமே அரசியல்னா என்னன்னு தேடுதாங்க. அஞ்சலியம்மனா யாரு, அம்பேத்கர்னா யாரு, பெரியார்னா யாரு, அதே மாதிரி எல்லா காமராஜர்னா யாரு, எல்லாருமே கேட்டுறாங்க. இதுக்கு முன்னாடினா அப்படிலாம் கிடையாது. ஓட்டு போடுறாங்க, அம்மா சொல்லுவாங்க இது திமுகவா, ஓகே ஓட்டு போடுங்க, அதே மாதிரி அதிமுகவா ஓட்டு போடுங்கன்றாங்க. ஆனால் இப்போ உள்ளது அரசியல் புரிதல் இருக்கு. டிவிக்கு வந்ததுலேருந்து எல்லாருமே தேடுறாங்க. அதனால அரசியல் புரிதல் இருக்குன்னு சொல்லுவேன்.